வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். இது பாரதியாரோட கவிதை. திராவிடம் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ஒரு வதந்தி இருக்கு இல்லையா? ஆனால் எல்லாரையும் படிக்க வச்ச திராவிடம் அந்த திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய யாருமே படிக்க வைக்கலன்றப்ப தான் ஒரு வியப்பாக இருக்குது. இந்த போன வாரமாகவே ஒரு விஷயம் பாரதியாரை பற்றி அதிகபட்சமாக விமர்சனத்துக்குரிய இதாக சர்ச்சைக்குரியதாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது எதனால் அப்படி பேசுகிறாங்கன்றது தெரில. அது தனிப்பட்ட பாரதியார் மேலே இருக்க வன்மமா, இல்லை இவங்களுக்கு இவங்க ரிலேட்டடாக இருக்கிற ஆட்கள், பெரியார், கருணாநிதி, இப்போ கருணாநிதி பின்னாடி காம கவிகள் வரிகளை எழுதக்கூடிய வைரமுத்து, இப்படி ஆட்களை இவங்க ப்ரொமோட் பண்ணுறதுனால இந்த பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன் மாதிரி ஆட்களெல்லாம் இவங்களை இந்த திராவிட நாய்களுக்கு பிடிக்காது. இவங்களை ஏன் நாயின்றேன்னா, இவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படி. பாரதியார் கஞ்சா குடிக்கி, அது அவர் ஓசிக்குடி, இவர் கஞ்சா குடிக்கி, அவரை பற்றி பேசுகிறவங்களாம் ஓசிக்குடி. ஓசிக்குடின்னு யார் உங்கள் ஆத்தாலும் உங்கள் உக்காலும் ஊற்றி கொடுத்தாங்க ஓசிக்குடின்ற? குடிக்கிறவனை விட்டு கடை திறந்து வச்சுருக்கவன், ஒயின் ஷாப் திறந்து வச்சுருக்க அரசாங்கத்தை பற்றி உங்களோட நிலைப்பாடுன்னா பதில் இருக்காது. சரி, நம்மளும் பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தா உங்களாலேருந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, வான்கோலிண்டு புத்தகம். அது செக்ஸு புத்தகம். அது படித்தவனாச்சும் உருப்படியாக சோறு திங்க முடியுமா? மூடி ஏறி முட்டிட்டு செத்துரு அந்த புத்தகத்தெல்லாம் படித்தோம்னா. என்ன இது எழுதுனதில் ஒரு 4 வரியை சொல்லுவான் அவர். அந்த செக்ஸு புத்தகம், வான்கோலின்ற செக்ஸு புத்தகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதியிருக்காரு. அதாவது அதில் ஒரு 2 கேரக்டர், இன்பசேகரன் ஒரு கேரக்டரு, கண்ணம்மாவா கண்ணாத்தாவா ஒரு கேரக்டர். அவர் காதலர், காதலி. அந்த இன்பசேகரன்ற பேரத்தே இப்போ அவர் பேரனுக்கு, அது இன்பசேகரன் பேர் மேலே அவருக்கு ஒரு பிரியம் என்னன்னு தெரில, பேரனுக்கு இன்பநிதின்னு பேராக வச்சுருக்காப்புல. தங்க நிறம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அசல் கருப்பு தங்கம் என்று கூறிவிட முடியாது. யாரை? இன்பசேகர் கண்ணம்மா வர்ணிக்கிறாப்புல. கருப்புக்கும் சிவப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிறமுடையவள். பரணி பாடிய ஜெயங்கொண்டார் வர்ணிப்பது போல கதலியை தொடையாகவும், அது அவர் தொடை கதலி தொடையான், கமுகினை கழுத்தாகவும், குமிழம்பூவை மூக்காகவும், குமுதத்தை வாயுதலாகவும், கயலை கண்ணாகவும் பெற்று அடுத்த வர்றாப்புல. இது கூட ஏதோ ஒரு உருவப்படுத்தாரு, அழகாக வர்ணிக்கிறாங்க. இளநீர் இரண்டசைய தோன்றும் அவள் சாந்தமாக. இளநீர் இரண்டசையம், அது அந்த இளநீர் எங்கே விளையுதுன்னு தெரியல. ஓங்கோலில் விளையுதா, இல்லை திருக்குவளையில் விளையுதா, இல்லை அண்ணா அறிவாலயத்தில் விளையுதா, இல்லை கோவாலபுரத்தில் விளையுதா, இல்லை சுவவீரவண்டியன் வீட்டுக்குள்ளே விளையுதா, இல்லை வீரமணி வீட்டுக்குள்ளே விளையுதான்னு தெரில. அது என்ன இளநீர் 2 அசையுதுன்னா எங்கே அசையுது? இது இந்த புத்தகத்தில் எழுதினவருக்குது இவரை முத்தமிழ் அறிஞர்ன்றது, கவிஞர்ன்றது, இவர் தான் தமிழினத்துக்கு தலைவர்ன்றது. அப்போ மற்றவனை பூரா கண்ணதாசனை குடியாருன்றது, பாரதியார் கஞ்சா குடிக்கின்றது. என்ன இது? உங்களால் செருப்படுத்து அன்றைக்கி அடிச்சிருந்தா இன்றைக்கி இந்த மாதிரி நீங்களாம் மேடையில் போட்டு மேய்க்க போட்டு பேசிட்டு தெரிய முடியுமா? அடுத்தவர் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? அடுத்த ஒரு லைன் எழுதியிருக்காரு. அவங்க காதலிக்கு காதல் 2 பேர்த்துக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஓடுது. அவங்க அடுத்து வராங்க. கண்ணா, எனக்கும் ரோஜா இதழ்கள், அவங்களுக்கு உனக்கும் ரோஜா இதழ்கள், உங்களுக்கு ரோஜா இதழ், நமது 4 இதழ்களும் அழுத்தி கசங்கினால் அதிலிருந்து அத்தர் வரும் தெரியுமா? அத்தர் எங்கே வருது? கருணாநிதி மூக்குக்குள்ளே இருந்தால் வலிது, மூக்குச்செலியாக வருது. அத்தர் எங்கே இருந்தால் வருது? அத்தர். இப்படி புத்தகத்தை எழுதினவரை நீங்கள் வந்துக்கிட்டு அவருக்கு என்னது பாரத ரத்னா கேட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேவலம் இல்லையா மடப்பயலுகளா? அடுத்து, புழுக்கத்தின் காரணமாக குடிசை கூண்டுக்குள் படுக்க முடியாமல் வாயிற்புறத்தில் கிழிந்த பாய்களில் படுத்திருக்கின்ற இணைகளின் மீது டார்ச் விளக்கின் ஒளி திடீரென பாய்ந்த காரணத்தால் அவர்கள் திடுக்கிட்டு எழுந்து கையில் கிடைத்த துணியை எடுத்து உடலை மறைத்து கொள்ள வேண்டியதாயிற்று. நிறைய இடத்துல இருந்தால் விளக்கு பிடிச்சிருப்பார் போல. அதில் அந்த அந்த அனுபவ கதைகளை இதுக்குள்ளே டார்ச் லைட் அடித்தாங்களாம், துணியை பூரா எழுதி சுருட்டிக்கிட்டு ஓடினாங்களாம். அந்த புத்தகத்தில் 100 பக்கம் இருக்குன்னா 100 பக்கமும் இப்படி தாங்க இருக்குது. இவங்க தான் இந்த பெண்ணியம், சமூக நீதி, பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறது, மேடையில் மற்றவனை பூரா இளையராஜாவை சரியான ஆள் இல்லைன்றது, பாரதியார் சரியான ஆள் இல்லை, கண்ணதாசன் சரியான ஆள் இல்லை. இப்போ உங்களுக்கு யார் சரியான ஆள்? மனுஷியபுத்திரன், வைரமுத்து. ஏன்டா அவனுக்கு ஜால்ரா போடுறேன் பூரா அவங்க நல்ல ஆள். பாரதியார் வயசு என்ன, ஓ வயசு என்ன, அவங்களோட அனுபவம் என்ன, ஓ அனுபவம் என்ன. ஒரு மேடைன்னு கிடச்சிருச்சு, மைக்கிங் கிடச்சிருச்சு, என்னத்தையாக பேசுகிறது? அடுத்தவங்களை அதுன்றது இதுன்றது. அடுத்து வராப்புல. அடுத்து என்ன வராரு? அவன் அனுமதி இல்லாமலே அவனது சட்டையும் வேட்டியும் அகற்றப்பட்டன. மெல்ல மெல்ல வாராரு, ஒவ்வொரு சீனாக வாராக, அப்படியே மெல்ல மெல்ல வாராக. அவன் கையில் இருந்த பீடாவை வாங்கி அந்த கழுகு தன் வாயில் ஒரு குதப்பி, அந்த கழுகுண்டா யார்? அந்த கண்ணம்மான் சொன்னல, அவங்களுக்கு கழுகுன்னு சொல்கிறாரு. அந்த கழுகு தன் வாயில் ஒரு குதப்பி அதையே அவன் வாயிலும் வைத்து அமுக்கியது. அதை யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படியே எட்டிக்கிட்டு மிதிக்கலாமான்னு தோணும் நீங்கள் எழுதுன வாயை சேர்த்து. அடுத்து ஒரு லைனு. அடுத்து என்ன எழுதியிருக்காப்புல,
இன்பசேகரன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அருகே உள்ள ஒரு கூண்டின் பக்கம் சென்றான். இடுப்புக்கு கீழே தொடையளவு மறைக்கின்ற சிகப்பு நிற ஜட்டியுடனும் மார்பகத்தை மறைத்தும் மறைக்காமலும் அணிந்த நீல நிற கச்சுடனும் ஒரு ஸ்டூலில் ஷோகேஸ் பொம்மை போல உட்கார்ந்திருந்த ஒருத்தி. ஒரு பெண் அவர் கருணாநிதி வர்ணிக்கிறார். திரும்ப வாசிக்கிறார். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அருகே உள்ள ஒரு கூண்டின் பக்கம் சென்றான். இடுப்புக்கு கீழே தொடையளவு மறைக்கின்ற சிகப்பு நிற ஜட்டியுடனும். சிகப்பு நிற ஜட்டினா கருணாநிதிக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அதே இங்கே கலராக வச்சுருக்காங்க, சிவப்பு கருப்புண்டு. ஒரு கலருக்கு விட தெரிஞ்சிச்சு சிவப்பு கலருக்கு. கருப்பு கலர் சட்டி தான் எங்கே காயுதுன்னு தெரியல. ஒருவேளை சுவவீர வேண்டியன்னு பிடிச்ச கலராக என்னன்னு தெரியல. அப்போ இவங்க பூரா எழுதுன காலத்தில் இருந்து அந்த காலத்திலே இருந்து சட்டமன்றத்தில் பேசுனாங்க பாருங்க. நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லை அப்படின்ட்டாங்க பாருங்க எங்கள் மேலே வச்ச விமர்சனத்துக்கு. அடுத்து திராவிட நாடு எங்கே தெரியுதுன்னு கேட்குறப்ப நாடாவை கழட்டி விட்டு பாவாடையை தூக்கிட்டு பாரு திராவிட நாடு தெரியும்னு சட்டமன்றத்துக்குள்ளே ஒருத்தவங்க இரட்டை அர்த்தம்லாம் இல்லை, நேரடி அர்த்தத்திலே இங்கே பேசுகிறாங்கன்னா இவங்க வந்துக்கிட்டு எப்படி இந்த மனநிலையில் நம்மளை ஏற்றுக்குறாங்க, இங்கே இருக்க ஆட்களை எப்படி ஏற்றுக்குறாங்க? இந்த வன்மத்தோட வெளிப்பாடுதான் இந்த பாரதியார் மேலே இவங்க அடுக்கடுக்காக வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இருந்தால் குற்றச்சாட்டை வையே, பாரதியார் மேலே எழுத்துல விமர்சனம் வையே. இப்படிலாம் எழுதிட்டு பெண்களை பற்றி எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ வக்ர புத்தி இவங்களுக்கு. ஒரு காம பெட்டகமாக ஒரு காமத்துக்கான பொருளாக பெண்களை அவங்க பார்க்குறது. அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, இவங்களும் இப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த எழுதுறது மட்டும் இல்லை, ஊடாக 2 விளம்பரம் என்னது, அது ஒரு சட்டி விளம்பரம். அந்த அதில் இணைச்சிருக்கேன், நீங்கள் பேச வரும் பாருங்கள் கீழே. அதில் 2 விளம்பரம் இணைச்சிருக்காங்க பாருங்கள். இதில் இணைச்சிருக்கேன் பாருங்களேன், அப்படியே இல்லை வரும். ஜட்டி விளம்பரம் ஒன்று, ஆண்மை குறைவுக்கு மருந்து வைக்கிற டாக்டர் விளம்பரம் ஒன்று. இவங்க அங்கிட்ட பூராமே பிஸ்னஸ் பண்ணி தாங்க தமிழ்நாட்டை டேக் ஓவர் பண்ணிவிட்டு நம்மளை கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு இவருக்குத்தான் இப்படி எழுதின ஒரு ஆளுக்கு சட்டி, சிவப்பு கலர் சட்டி, பொம்மை ஓட்ட சட்டி, பூ போட்ட சட்டின்னு எழுதின ஆளுக்குத்தான் கடலுக்கு நடுவில் செலவைக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, அப்படி செலவு வச்சோம்னா அதில் எப்படி மைய ஊற்றி எழுதுறாலும் அவர் கருணாநிதி சொன்ன மாதிரி அத்தரை ஊற்றி எழுதுவாங்கன்னு தெரியல. உனக்கு எதை பற்றி கேட்கணுன்னு உங்களை கடற்கரையில் புதைக்க விட்டதே தப்பு தெரியுதா? கடற்கரையில் புதைக்க நீ இங்கே மாதிரி பேனா வை, ஒரு நாள் நான் உடைக்கலைன்னா பாருங்க, உடைக்கலைன்னா பாருங்க யாருக்கிட்ட பேனா வைக்கணும், கடலுக்குள்ளதான் வைக்கணும். உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்லை, பேனா வைக்க காசு எங்கிருந்து வருது? உனக்கு எங்கிருந்து வருது? ஏன் அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி வை, இல்லை நினைவிடம் கட்டிக்க அதில் வை, கடலுக்குள்ளதான் பாரு.